Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. நீங்க எப்போதாவது இதை சமைச்சிருக்கிறீங்களா? நீங்க எப்பவுமே இதை சமைச்சது இல்லையா? இவற்றை ஆங்கிலத்துல எவ்வாறு இலகுவாக கேட்கலாம்? வாங்க பார்க்கலாம். மேற்சொன்ன வினாக்களை பார்க்கும்போது ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதாவது ஒருவருடைய வாழ்நாள் அனுபவங்களை பற்றி வினவுகிறோம் என்று. To ask if something has happened at any time up to now. அப்போ இன்று நாம் ஒருவருடைய வாழ்நாள் அனுபவங்களை எவ்வாறு ஆங்கிலத்தில் வினவிடலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும் உங்களால் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்க்கிறீர்களாயின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். Now let's move on to the video. ஒருவருடைய இன்று வரையான வாழ்நாள் அனுபவத்தை பற்றி வெளிப்படுத்த நாம் ஆங்கிலத்தில் present perfect tense பயன்படுத்துவோம். என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? Very good. இதையே இவ்வனுபவம் இருக்கா அல்லது இல்லையா என்பதை பற்றி விசாரித்தறிய EVER ever எல்லாரும் திருப்பி சொல்லி பாருங்க. ever again ever எனும் வார்த்தையை பயன்படுத்துவோம். ever என்பது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வினாக்களில் தாராளமாக பயன்படுத்தக்கூடியது. அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை வினாக்களில். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸில் எப்போதாவது என்றவாறும் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸில் எப்போதாவது என்றவாறும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸில் எப்பவுமே என்றவாறும் எவ்வாறு எப்பவுமே என்றவாறும் தமிழ் அர்த்தம் கொள்ளும். இந்த எவர் என்பதை பாசிட்டிவ் கொஸ்டின்ல பயன்படுத்தும் போது எவ்வாறு அர்த்தம் கொள்ளும்? ஸ்பிளண்டிட். அப்படின்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல வெரி குட், யூ காட் இட். உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிட்டது. இப்போ நாங்க வாக்கிய அமைப்பை பார்த்து விட்டு உதாரணங்களை பார்ப்போம். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற வாக்கிய அமைப்பு என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சப்ஜெக்ட், அதாவது வாக்கியத்தின் எழுவாய், செயலை செய்பவர், அதற்கு பின்னால ஹாஸ் அல்லாட்டி ஹாவ், அதனை தொடர்ந்து பிரதான வினைச்சொல் V3 ஃபார்மில், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் வாக்கியத்தில் இருக்கிற வேற எந்த வார்த்தையாகவும் இருக்கும். அப்படின்னா எப்போது ஹாஸ் பயன்படுத்துவோம்? ரொம்ப இலகுதான். பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுக்கு மாத்திரம். ஆங்கிலத்துல சொல்ல போனா தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்வோம். அப்ப மிச்ச எல்லாத்துக்குமே நாங்க ஹாவ் தான் பயன்படுத்துவோம். அப்போ இதை குவெஸ்சனாக வினாவாக மாற்ற வேண்டுமாயின், அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீண்ட காலமா எப்பவுமே சொல்லுவேன் நான் கூட, உதவி வினை சொல்லி தூக்கி முதலாவதாக போட்டு வினாக்களை உருவாக்க முடியும். அப்படின்னா இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல உதவி வினை சொற்களவை ஹாஸ் இல்லாட்டி ஹாவ். அப்ப அத முதலாவதா சொல்லுவோம். ஹாஸ் or have பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V3 என்றவாறு வினா அமைப்பு இருக்கும். இங்கு எவர் என்பதை எங்குதான் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல ஹாஸ் அல்லது ஹாவ் என்பதை முதலாவதாக போடுவோம். அதற்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். அந்த சப்ஜெக்டுக்கும் பிரதான வினைச்சொல் V3 ஃபார்ம்ல இருக்கும் அல்லவா, அந்த பிரதான வினைச்சொல்லுக்கும் இடையில் தான் எவர் என்பதை பயன்படுத்துவோம். சொல்லி பார்ப்போமா? ஹாஸ் or have பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் எவர் பிளஸ் V3 என்றவாறு பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் அமையும். இதுவே நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் என்றால் எப்படி அமையும்? நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே படிக்கிறோம். அப்ப இந்த hasn't, haven't என்றவாறு சுருக்க வடிவம் தான் பயன்படுத்த போன்றோம். அப்போ வினா அமைப்பு வேற இருக்க போறது hasn't or haven't
பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் எவர் பிளஸ் V3 என்றவாறு அமையும். ரிட்டன் ஃபார்ம் இன்டேக்ல நாங்க இந்த நாட் என்பதை பிரித்து உள்ளே எழுதுவோம், அதாவது சப்ஜெக்டுக்கு பின்னாடி எழுதுவோம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பிகாஸ் நவ் we are learning spoken English. பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் எவ்வாறு அமைகின்றன? has or have plus subject plus ever plus V3 என்ற வாரம். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் hasn't or haven't plus subject plus ever plus V3 என்ற வாரம் அமையும். இப்போ நாம் உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிந்துவிடும். Are you ready? Let's get started. நீங்க எப்போதாவது கடற்குதிரையை பார்த்திருக்கிறீர்களா? அப்ப நாம் ஒருவருடைய வாழ்நாள் அனுபவத்தை பற்றி கேட்டு பார்க்கின்றோம். இது நெகட்டிவ் கொஸ்டினா பாசிட்டிவ் கொஸ்டினா? Splendid, you got it. Positive questions. Positive question. அப்படின்னா இங்க நாங்க முதலாவதாக போட வேண்டிய வார்த்தை என்ன? அதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? இந்த வாக்கியத்தின் சப்ஜெக்ட் எது என்று பார்ப்போம். நீங்க நீங்க என்பது தேர்ட் பர்சன் சிங்குலரா? இல்லவே இல்லை. அதனால் have you ever பார்த்தல் என்பதை நாம் see என்போம். அதனுடைய V3 ஃபார்ம் என்ன? see so seen. see so seen. Have you ever seen கடற்குதிரை? seahorse. Have you ever seen a seahorse? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Have you ever seen a seahorse? Again, have you ever seen a seahorse? எல்லாரும் வாய்விட்டு கேட்டு பாருங்க. Very good. மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவள் எப்போதாவது பேயை பார்த்திருக்கிறாளா? ஏற்கனவே கேட்டது போன்ற அதே வினா. இங்கு எழுவாய் வந்து அவள். அப்போ have வருமா has வருமா? Very good, you got it. Has. ஏன்? அவள் என்பது பேசப்படுகின்ற ஒரு எழுவாய் third person singular subject. Has she ever seen பேய்? எப்படி சொல்வோம்? Marvelous. A ghost. A ghost. Has she ever seen a ghost? Has she ever seen a ghost? நீங்களே ஒருக்கா கேட்டு பாருங்க. Very good. இப்போ எங்கூட சேர்ந்து மறுமுறை சொல்லி பாருங்க. Has she ever seen a ghost? அவர்கள் எப்போதாவது உன்னை சந்தித்திருக்கிறார்களா? அவங்க எப்போதாவது உன்னை சந்திச்சிருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறோம். அவர்கள் என்பது தேர்ட் பர்சன் தான் பேசப்படுவதுதான், ஆனால் ஒருமை அல்ல. அதனால் have they ever சந்தித்தல் meet, அதனுடைய V3 form met. Have they ever met you? Have they ever met you? Again, have they ever met you? அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். நீ எப்போவாவது கனடாவுக்கு பயணித்திருக்கிறாயா? கனடாவுக்கு போயிருக்கிறியான்னு கேட்கல, கனடாவுக்கு பயணித்திருக்கிறாயா? பயணிக்கிறத நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? travel. அது ஒரு ரெகுலர் verb. அதனால V3 ஃபார்ம் எப்படி அமையும்? வெரி சிம்பிள் தான், traveled அப்படின்னு அமையும். நீங்களே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. Wonderful. இப்போ நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Have you ever traveled to Canada? Have you ever traveled to Canada? Again, have you ever traveled to Canada? Very good. இப்ப நீங்க இதே மாதிரி என்ன செய்யலாம்? உங்கள் மனதில் எழுகின்ற பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் கமெண்ட்ல சொல்லலாம். அப்போ நான் அது சரியா பிள்ளையான்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிக்க முடியும். அதே போல பார்க்கிற மற்றவர்களுக்கு உதவியாகவும் இருக்கும். அவர்களும் கூட உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வார்கள். அடுத்து நாங்க பார்ப்போம். நீ எப்பவுமே உன்னோட செல்போனை தொலைத்ததே இல்லையா? இது என்ன பாசிட்டிவ் கொஸ்டினா நெகட்டிவ் கொஸ்டினா? வெரி குட், நெகட்டிவ் கொஸ்டின். நீ எப்பவுமே உன்னோட செல்போனை தொலைச்சதே இல்லையா? உங்களோட தொலைஞ்சு போச்சதோ பேசுறாங்க யாரோ,
அப்ப அந்த நேரத்துல எப்படி நீங்க திருப்பி கேட்டு பார்க்கலாம் இல்லையா? நாங்க பார்ப்போம். நெகட்டிவ் கொஸ்டின் நாங்க பார்த்த முதலாவது சொல்லாக நாங்க hasn't அல்லது haven't போட வேண்டும். இங்க நீ என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அல்ல, ஆதலால் haven't. Haven't you ever lost your cell phone? Haven't you ever lost your cell phone? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Haven't you ever lost your cell phone? Again, haven't you ever lost your cell phone? ரொம்ப இலவா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து பாப்போம். அவன் எப்பவுமே அவளோட பிறந்த நாளை மறந்ததே இல்லையா? அவன் எப்பவுமே அவளோட பிறந்த நாளை மறந்ததே இல்லையா? அவன் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் பேசப்படுகின்ற ஒரு மேலுவாய். அப்ப முதலாவது சொல்ல என்ன வரும்? Bravo, you got it. Hasn't he ever forgot her birthday? Hasn't he ever forgot her birthday? Again, hasn't he ever forgot her birthday? இங்கே forget என்பது மறத்தல், அதனுடைய இறந்த கால வடிவம் forgot. past participle நீங்க forgotten என்றும் பயன்படுத்தலாம், forgot என்றவாறே கூட பயன்படுத்த முடியும். குழம்பிக் கொள்ளாதீங்க. Hasn't he ever forgot her birthday? அடுத்த உதாரணம் பார்ப்போம். அவள் எப்பவுமே தன்னுடைய சொந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பதை பற்றி சிந்தித்ததே இல்லையா? ஒரு தானே ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று யோசிச்சு பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். இங்கேயும் அவள் என்பது என்ன? தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். hasn't she. சிந்தித்தல், யோசித்தல், think அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் think, thought. think, thought. Hasn't she ever thought about starting her own business? இதை பற்றி சொந்த வியாபாரம், தன்னுடைய சொந்த வியாபாரம், her own business ஆரம்பிப்பதை பற்றி, about starting. Hasn't she ever thought about starting her own business? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Hasn't she ever thought about starting her own business? Again, hasn't she ever thought about starting her own business? Wonderful, you got it. Last but not least, நீங்க எப்பவுமே வகுப்பில் தூங்கி விழுந்ததே இல்லையா? சில பேருக்கு கிளாஸ்ல இருக்கேங்க நீண்ட நேரமா என்ன செய்யும்? தூக்க கலக்கமா இருக்கு. அப்ப பக்கத்துல உள்ள ஆள்கிட்டயோ யார்கிட்டயோ நாங்க கேட்டு பாக்குறோம், நீங்க எப்பவுமே தூங்கி விழுந்ததே இல்லையா? Haven't you ever fallen asleep in class? Haven't you ever fallen asleep in class? Again, haven't you ever fallen asleep in class? இத நீங்க வேற விதமா எல்லாம் கேட்டு பார்க்கலாம். நீங்க எப்பவுமே பஸ்ல தூங்கி வழிய இல்லையா? எப்பவுமே ட்ரெயின்ல தூங்கி வழிய இல்லையா? இப்படி பல விதமா இதையே நீங்க மாத்தி மாத்தி கேட்டு பார்க்கலாம். அப்போ அந்த கேள்விகள் எல்லாம் என்ன மாறு? in classன்றதுக்கு பதிலா on a bus, on a train, in a car என்றவாறு நீங்க மாத்தி கேட்டு பார்க்கலாம். அப்போ உங்களால் எத்தனை எதிர்மறை வினாக்களை உருவாக்க முடியுமோ அவற்றையும் கூட கமெண்டில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு பிராக்டிஸாகவும் இருக்கும், சரிபல பார்த்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். Now this is the time for you to check your understanding. நீ எப்போதாவது திரைப்படம் பார்க்கும் வேளையில் அழுதிருக்கிறியா? திரைப்படம் பார்க்கல சில பேருக்கு அழுக வந்துடும். அழுதிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்நாள் அனுபவத்தை பற்றி கேட்கின்றோம். அடுத்தது, அவர்கள் எப்பவுமே கொரியன் உணவு சாப்பிட்டதே இல்லையா? Please comment your answers. Don't hesitate to comment or don't ignore the comment section. இதே போல உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I will answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.